கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பாடா, தீர்வு வந்து விட்டது. என்ன யோசிக்கிறீங்க? எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையே நமக்கு கிடையாது. நாம தான் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை, நமக்கு மட்டும் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகி இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே ஒரு வார்த்தை நிறைய முறை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர்ல இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு வியாதியாவே மாத்திட்டாங்க. நமக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வரணும், நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை யாருமே கொடுக்கறது இல்லை. உலகத்துல எங்கேயுமே நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், என்ன பண்றோம் அப்படின்றத ஒரு பிரச்சனையே. இப்ப நம்ம பிரச்சனை ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நான் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, ஒரு மைண்ட் செட் ஏன் நமக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா, நமக்கு வைக்க வேண்டிய பிரச்சனையை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்க மாட்டேன்றோம், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டேன்றோம், ஷேர் பண்ண வேண்டிய இடத்துல, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல தெரியப்படுத்த மாட்டேன்றோம். இதுதான் நம்மளுடைய மூணு பிரச்சனைகள் தான் பிரதான பிரச்சனையே. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து இந்த நம்ம பிரச்சனைக்கான என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிப்போம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்க மாட்டேன்றோம். ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இரண்டு விஷயத்த நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் மேல நம்ம பாரத்தை வைக்கணும். எப்படி வைக்க முடியும்? இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா, முகமுகமா பேசுறேன், பக்கத்துல உட்காந்து பேசுறப்ப சரி ஒருத்தர் கேட்கறாங்க, மண்டையாட்டுறாங்க, தலையாட்டுறாங்க, ஆமாங்க சரிங்கன்றாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட பேசுறப்ப அந்த மாதிரி உணர்வு சில பேருக்கு வராது. இல்லாத ஒரு கடவுள்கிட்ட நான் எப்படி சொல்றேன், அந்த உணர்வு எப்படி வரும் அப்படின்ற சில பேர் நிறைய பேத்துக்குள்ள அந்த கேள்விகள் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ரொம்ப பிரஷர்ல இருக்கீங்க, பயங்கரமான பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பிள்ளையோட படிப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது, இல்ல ரொம்ப அலைஞ்சு எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்லி நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தனிமையா ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. தனிமையான உடனே நம்ம இமயமலை அப்படி எங்கேயாவது போயிடணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பெட்ரூமா இருக்கலாம், ஒரு ஹாலா இருக்கலாம், இல்லை உங்க சர்ச்சா இருக்கலாம். யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல உட்காந்து தனியா உட்காந்து உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே என்கிட்ட எப்படி நீங்க சொல்வீங்களோ, உங்க பக்கத்துல இருக்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஃபோன் எப்படி சொல்வீங்களோ அந்த மாதிரி கடவுள்கிட்ட உட்காந்து சொல்லுங்க. எசப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்க பிரச்சனையை நீங்க ஆண்டவர்கிட்ட வைக்கணும். ஆண்டவர்கிட்ட வைக்கும் போதுதான் அந்த சொல்யூஷனே கிடைக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா, நம்ம பிரச்சனையை வந்து நீங்க மனுஷங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டா திருச்சி யாரோ பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். ஆனா அவங்க பிரச்சனையவே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவ எப்படிப்பட்டவனா இருக்கா, இந்த பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லி கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால மனுஷங்கள்ட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அது ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டே இருக்கும். இன்னும் மன அழுத்தம் அதிகமாகுமே தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நீங்க ஆண்டவர்ட்ட பிரச்சனையை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் என்ன நடக்கும்னா, கர்த்தர் என்ன பண்ணாலும் நம்ம பாரத்தை நீக்குவார். சோ கர்த்தர் மேல பாரத்தை வைக்கணும், மனுஷங்கிட்ட வைக்க கூடாது. அதே மாதிரி ஆண்டவர்ட்ட தான் வைக்கணுமே தவிர நீங்களே போட்டு அதை போட்டு குழப்பிக்கவே கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வண்டி மாட்டு வண்டி போயிட்டு இருந்தது. அப்ப கீழே வந்து ஒரு தாத்தா என்ன பண்ணாலும், ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குல்ல, அந்த காலத்துல இரும்பு பெட்டி, அதை தலையில வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப அந்த பையன் பார்த்துட்டு, ஐயோ தாத்தா இவ்வளவு கஷ்டப்படுறாரு, தாத்தா என் மாட்டு வண்டியில ஏறிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த தாத்தா என்ன பண்ணாராம், அந்த மாட்டு வண்டியில அப்படா ஓகேப்பா நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டியில ஏறிட்டாராம். போயிட்டே இருக்கப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு சத்தம் பின்னால, அப்பா ஐயோ அம்மா அப்படின்னோடனே இந்த பையன் நான் பின்னாடி அந்த தாத்தா தானே உட்கார ஏன்னா சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அந்த தாத்தா என்ன பண்ணாராம், மாட்டு வண்டியிலே உட்காந்துட்டு அந்த ட்ரங்க் பெட்டியை தலை மேலேயே வச்சுட்டு இருந்தாராம். என்ன பண்ணாரு, அங்க என்ன ஞானமா என்ன பண்ணிருக்கோம்னா, நமக்கு தான் ஒரு வண்டி கிடைச்சிச்சுல, அப்ப அந்த ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு நம்ம பாரத்தை நம்ம குறைச்சிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல அந்த தாத்தா அது பண்ணாம தானே அந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருந்தார். இது ஞானம் இல்லாத ஒரு செயல். என்னைக்குமே நம்ம பாரத்தை நம்மளே சுமக்க கூடாது. சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொன்னாதான் அந்த பிரச்சனை சரியாகும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும், இன்னொன்னு பாரத்தை வச்சிடணும் அவர்கிட்ட, நம்மளே சுமந்துட்டு இருக்க சொன்னேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எதுக்குமே நம்ம கவலைப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம கவலைப்படுறதுனால என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஹைட்டை தூக்கவோ குறைக்கவும் முடியாது. சோ எதுக்குமே நம்ம கவலைப்படலாம். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் நம்மள்ட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் அப்படியே என்ன பண்ணா, நீங்க ப்ரேயர் ரெக்வெஸ்டா மாத்திடணும். என்ன செய்திகள் வந்தாலும் சரி, அது மரண செய்திகளா இருக்கலாம், துக்க செய்திகளா இருக்கலாம், இழப்பு செய்திகளா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளா இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்க எப்படி மாத்தணும், அதை ப்ரேயர் ரெக்வெஸ்டா மாத்தணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டபடியே நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்னா, இமைப்பொழுதுல யாரையாவது கொண்டு எப்படியாவது என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளையே ஆண்டவர் சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணி. சோ நம்ம கவலைப்படுறதுனால
ஒண்ணுமே ஆக போறதா. நீங்களே கடந்த வாழ்க்கையெல்லாம் கடந்துச்சு பாருங்க. நம்மளால ஏதாவது மாத்த முடியுதா? கணவனை மாத்த முடியுதா? மனைவியை மாத்த முடியுதா? பிள்ளைகளை மாத்த முடியுதா? வீட்டுல இருக்க பொருளை வேணா மாத்தலாம். ஆனா வாழ்க்கையில நம்மளால எதையுமே மாத்த முடியாது. அது என்னைக்கு நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதை விட்டு நம்ம சீக்கிரமா நடத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையில தான் முடியுமே தவிர நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. சோ எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஆண்டவர்ட்ட தெரியப்படுத்துறப்ப உங்களுக்கு பயங்கரமான ஒரு சமாதானம் இருக்கும். அதை நீங்க அனுபவிக்கிறப்ப தான் தெரியும். நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியாது. சமாதானம்னா என்ன சொல்றேன்னா, ஆண்டவர்ட்ட நீங்க சொன்னா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் உடனே அப்படி ஓவர் நைட் அப்படி இப்படின்ற செகண்ட் எல்லாம் சால்வ் ஆயிராது. என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைக்கு மத்தியில நீங்க ரொம்ப சமாதானமா இருப்பீங்க. இதுக்கு நீங்க பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து சொல்லலாம் இல்லையா? பெரிய கடல், பயங்கரமான புயல், சீஷர்கள்லாம் பயங்கரமா அலறிட்டு இருக்காங்க. நாங்க சாவுற மாரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டம் சத்தம் போட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறப்ப, அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. என்னது? இயேசு கிறிஸ்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்னன்னா, அதுக்கு அலட்சியம் கிடையாது. பிரச்சனைகள் மத்தியில சமாதானமா இருக்குது. அதுக்காக வீட்டுல ஒரு பிரச்சனை போய் தூங்கிருங்க நான் சொல்லல. அந்த இடத்துல ஆண்டவர்ட்ட சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. சோ அந்த சமாதானம் உங்களுக்கு பெற்றுக்கொள்றப்ப பாத்தீங்கன்னா, சரி கர்த்தர் பாத்துக்கொள்ளாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கான்பிடென்ட் வந்துடும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அனைகரால் ஜெயம் கிடைக்கும். ரைட்டா? என்னைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. மூணாவது விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்ற அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம பிரச்சனை யாருக்கிட்டயுமே சொல்லவும் மாட்டோம். இந்த பிரச்சனை நானே ஃபேஸ் பண்ணிப்பேன். இவங்கெல்லாம் சொன்னா இவங்க பெரிய என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனை நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனைவிட்டே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் கணவன்ட்டே சொல்ல மாட்டாங்க. பெற்றோர் பாத்தீங்கன்னா பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. பிள்ளைங்க பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பிரச்சனையை ஷேர் பண்ணாம அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பிரச்சனையுமே அவங்களே போட்டு போட்டு அங்கதான் பெரிய மன அழுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்லுங்கன்னு சொல்ல, இது மூணாவது ஆப்ஷன் தான். இப்ப நான் சொல்லிட்டு மூணாவது பாயிண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த நாட்கள் நிறைய மனிதர் நம்ம நம்ப முடியாது. நம்மகிட்ட நல்லா ஐயோ அப்படி ஆச்சு அப்படிலாம் வந்திருக்க கூடாது அப்படின்னு பாவமா கேட்டு வெளியில போய் சிரிச்சு கிண்டல் பண்ணி அவிசுவாசமா பேசி நம்ம பேரை கெடுக்கிற நிறைய நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதனால இந்த நாட்கள்ல உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆவிக்குரிய ஒரு நண்பர் இருக்கிறாங்க. கண்டிப்பா என்னை பத்தி உங்க தப்பா பேச மாட்டாங்கன்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த நபர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா பெட்டர் ஷேர் வித் ஜீசஸ். ஆண்டவர்கிட்டயே நீங்க சொல்லிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏன் அப்படின்னா நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ட பேசுறப்பதான் சரி அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கு, அதையும் சரி பண்ணிருக்காங்க போல இருக்கு, நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க. நீங்க 2 3 பேர்ட்ட பேசுறப்பதான் என்ன நடக்கும்னா, சரி அப்பாடா நான் கூட எனக்கு மட்டும் தான் நினைச்சேன், உனக்கு இருக்குதா அப்படின்னு நினைப்போம். அதனால நம்பிக்கைக்குரிய ஆவிக்குரிய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஏன்னா ஜீசஸே வந்து ஒரு விஷயத்த பேசுறப்ப என்ன பண்ணாங்கன்னா, சீஷர்கள்லாம் முன்னாடி வச்சுட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு எல்லாத்தையும். இப்படி அப்படி போறோம், இங்க போறோம், இங்க ஜெபிக்க போறோம், அங்க போலாமா, இங்க போறோம்னு சொல்லி ஆண்டவரே அவரோட பிளான்ஸ் எல்லாமே வருங்காரியங்களை குறித்து கூட ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா சீஷர்களை பேசியிருக்காரு. இப்பயும் சொல்றேன், நம்பிக்கைக்குரிய நபர்கள் இருப்பார்களானால் நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. கண்டிப்பா அதிலும் அவங்க மூலமா கூட இல்ல போதகர் உங்களுடைய ஊழியக்காரர் இருப்பாருன்னா அவங்கள்ட்ட கூட சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களுக்கு அதுல உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுப்பார். நான் சொன்ன 3 விஷயங்கள் தான் இல்லையா? முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் சமாதானத்தை தருவார். 3வது ஆப்ஷன் தான், நம்பிக்கைக்குரிய ஆவிக்குரிய நண்பர்கள் இருப்பானாலும் உங்க பிரச்சனையை ஜெபத்தோட கூட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஆண்டோட வார்த்தை சொல்லுது நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இன்றைய நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.